இன்றைக்கி நான் முட்டை போண்டா தான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சு ஓடு உரித்து எடுத்துக்கலாம். அந்த முட்டையை பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முழுசாக வேணால் நீங்கள் முழுசாகவும் போடலாம், இல்லை பாதி பாதியும் போடலாம். நான் பாதி பாதியாக எடுத்துக்கிட்டேன். அடுத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதில் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும். அடுத்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பஜ்ஜி மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அந்த முட்டையை வந்து அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம மாவில் முக்கி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்லேயும் ஃபாஸ்ட்லேயும் மாற்றி வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ போண்டா நல்லா வெந்துடுச்சு. நம்ம எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்குது, நம்ம அடுத்த ரவுண்டு போட்டுடலாம். அதில் மாவு நிறைய எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் அந்த மாவு எல்லாமே அந்த முட்டை மேலே நல்லா ஊற்றி விட்டேன். நான் அந்த முட்டை மேலே ஊற்றி விட்டுருந்து அது வந்து போண்டா ஷேப்லேயே வரல, என்னவோ சூனிய பொம்மை ஷேப்பில் வந்துடுச்சு. சரி ஓகே, நமக்கு ஷேப்பாக முக்கியம், டேஸ்ட் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இதை நல்லா வேக விடலாம். பாருங்கள், ஷேப் நல்லாவே வரல. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஷேப் தான் வந்து கரெக்டாக வரல, ஆனால் டேஸ்ட் நல்லாவே வந்துருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம திரும்பவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.